ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவ்யா ஃபேஷன். இன்றைக்கி நம்ம அடுத்த ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து காயின் ஒர்க் வேணும் பொங்கலுக்கு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. காயின் ஒர்க் யூஸ் பண்ணி பஃப் ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜரி எடுத்து 2 லைன் செயின் ஸ்டிச் போடுறேன். டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த பார்டர் வந்து வேணாம், ஸ்லீவில் இருக்க பார்டர்னு எடுத்துட்டேன். ஏன்னா பஃப் ஸ்லீவ் தைக்கும் போது நமக்கு பார்டர் யூஸ் ஆகாது. செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1 லைன் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். 1 லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். சுகர் பீட் போட்டு முடித்தோடனே நெக்ஸ்ட் 1 லைன் வந்து ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணுறேன். ரவுண்ட் பீட் போட்டு முடித்தோடனே அடுத்த 1 லைன் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி காயின் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 சைடுமே இம்ப்ரெஷன் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒட்டிடலாம். நமக்கு தேவையான ஸ்பேஸில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நான் லைனாக இந்த காயினை வந்து ஒட்டிகிட்டே வரேன். இந்த 2 காயினுக்கு மிடில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுறேன். மேலே இருக்க கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு இதே மாதிரி சேம் ஸ்டோனை ஒட்டிடுறேன். இது 2த்துக்கும் இருக்கிற கேப்பை வந்து இப்போ ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே இதே மாதிரியே 1 லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். அப்போ தான் இது வந்து ஒரு பார்டர் எஃபெக்டில் வரும். நம்ம பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து இதை ஒரு பார்டர் மாதிரி வைக்கும் போது தான் அந்த பஃப்பும் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் நமக்கு. அகைன் 1 லைன் வந்து ரவுண்ட் பீட் வைக்கிறேன். கீழே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ சேம் அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணால் தான் மேலேயும் வந்து ஈவனாக அழகாக இருக்கும். மேலேயும் 1 லைன் லாஸ்ட்டாக வந்து சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜரியில் செயின் ஸ்டிச் போடலாம். இப்போ இந்த காயினெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த காயினுக்கு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் நான் ஒரு சின்ன சைஸ் சக்கரி எடுத்து இந்த காயினையும் சேர்த்த மாதிரியே பிடிச்சி ஸ்டிச் பண்ணி தைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சக்கரியும் தைச்ச மாதிரி இருக்கும், காயினையும் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். சக்கரி மேலே லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதோடைய பேஸ் ஸ்டோன் வச்சிடுறேன். இப்போ உண்மையிலே காயின் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அழகாக அவங்க ட்ரை பண்ணலாம். காயின் ஒர்க் யூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோடைய பேக்குமே நான் இப்படி தான் முடிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.